மக்களே! வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங். இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். அத்தம்மா ஸ்டைல்ல வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கேஜி மட்டன ஒரு 2லருந்து 3 தடவ வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர்ல இந்த 1/2 கேஜி மட்டன் ஆட் பண்ணிட்டு, கூடவே 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பும், கொஞ்சமா மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 3லருந்து 4 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இன்னைக்கு நான் சீரக சம்பா அரிசியில தாங்க மட்டன் பிரியாணி செய்ய போறேன். இதுக்கு நான் ஒரு பவுல்ல 2 கப் சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணி, நல்லா தண்ணி ஊத்தி ஒரு 2லருந்து 3 தடவ நல்லா வாஷ் பண்ணி, ஃபுல்லா தண்ணி ஊத்தி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுடுங்க. இப்போ அடுத்து நம்ம பிரியாணி செய்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பிரியாணி செய்ற பாத்திரத்தில நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில ஃபோட்டோல காட்டுற மாதிரி இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ஸ்பைசஸ் கூடவே நான் இப்ப முந்திரி சேர்க்க போறேன். எங்களுக்கு பிரியாணில முந்திரி சேர்த்து செய்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்க ஒரு கைப்பிடி முந்திரி ஆட் பண்ணி, இத நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றோம். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். எங்க கிட்ட பெங்காலி பச்சை மிளகா தான் இருக்கு. ஸோ அத நான் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்த நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2லருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப வெங்காயம் ஒரு 2லருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளிய ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் கொஞ்சமா கருவேப்பில, கொஞ்சமா கொத்தமல்லி, கூடவே கொஞ்சமா புதினாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நான் இப்ப 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கேங்க. அதுவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ண போறேன். இன்னைக்கு நான் 1 ஸ்பூன் பட்டை, லவங்க பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க. இத ஆட் பண்ணி பண்றப்ப இன்னும் ஃப்ளேவர் நல்லா சூப்பரா இருக்கும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வச்சிருக்கேன். அதுவும் இதில சேர்த்திக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்குது இல்லைங்களா? ஸோ, இப்ப அடுத்து நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும், ஒரு 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணி செய்ய போறேங்க. இது சேர்த்து செய்றப்ப ரொம்ப டேஸ்ட்டா நல்லாருக்கும். இப்ப இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 10 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. ஸோ, அடுத்து நம்ம கறி வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுவும் அதோட தண்ணியும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பவுல்ல. அது இப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 லெமன் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதில பிழிஞ்சு விட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லாருக்கும். லெமன் சேர்த்து செய்றப்ப டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம குக்கர்ல இருந்து வேக வச்சிருந்த கறியும், அதோட தண்ணியும் 1 கப் இதுல ஆட் பண்ணி, கூடவே ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? அதெல்லாமே சேர்ந்து மசாலாஸோட நல்லாவே கோட் ஆகி, பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே! நல்ல வாசமாவும் இருக்குதுங்க. இந்த அளவுக்கு நீங்க வேக வச்சு, இது நல்லா அந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் நீங்க வதக்குனீங்கன்னா மட்டும் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் குடுக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்டெப்புங்க. இது நீங்க எவ்ளோக்கு எவ்ளோ நீங்க கொதிக்க வச்சு, இந்த மசாலாஸோட இத சேர்ந்து மிக்ஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றீங்களோ, அவ்ளோக்கு அவ்ளோ டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குங்க. இப்போ அடுத்து நம்ம 15 நிமிஷம் கழிச்சு, இப்ப நான் பிரியாணிக்காக அரிசி ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த அரிசிய வடிகட்டிட்டு இதுல நம்ம ஆட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு 2 கப் பிரியாணி அரிசி ஊற வச்சிருந்தேன் முன்னாடியே. இப்ப நான் அந்த 2 கப் அரிசிய தண்ணி வடிகட்டிட்டு அரிசி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அத இதுல ஆட் பண்ணி நல்லா கலக்க போறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த பிரியாணிஸோட எல்லா மசாலாஸுமே அரிசியில கோட் ஆகும். சீரக சம்பா அரிசிய பொறுத்தவரைக்கும் 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி கரெக்ட்டா இருக்குங்க. இப்ப நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கிறதுனால, நான் இன்னைக்கு 3 கப் தண்ணி ஊத்தி இதுல நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். நம்ம அரிசி கூடவே ஒரு 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால உப்பு கம்மியா இருக்க சான்சஸ் இருக்கு. நான் செக் பண்ணிட்டேன். எனக்கு உப்பு கரெக்ட்டா இருக்குதுங்க. உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு தோணுச்சுன்னா, நீங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. தண்ணியும், அரிசியும் ஒரே மாதிரி
ஈக்குவல் ப்ரப்போர்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் தாங்க தம் போடுறதுக்கு பெர்ஃபெக்ட்டான ஸ்டேஜ். இப்பவே அரிசி கிட்டத்தட்ட ஒரு 30% to 40% குக் ஆயிருக்கும். இப்ப நம்ம தம் போட்டோம்னா பெர்ஃபெக்ட்டா குக் ஆகி உதிரி உதிரியான பிரியாணி சூப்பரா வந்துரும். ஸோ இப்ப நான் ஒரு தோசை கல்லு வச்சு, இது மேல பிரியாணி பாத்திரத்த வச்சுக்கிட்டு, இது மேலேயே நான் இப்போ 2 வாழை இலை போட்டு மூடிட்டு, ஒரு பெரிய தட்டு போட்டு மூடி வச்சுடுறேங்க தம் போடுறதுக்கு. இது மேல உங்களுக்கு வேணா ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. அப்பதான் அதோட பிரியாணில இருக்க அந்த ஏர் எதுவும் வெளிய வராம சூப்பரா தம் ஆகும். இந்த தம் போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. அப்பதான் பெர்ஃபெக்ட்டான தம் கிடைச்சு, நமக்கு அரிசியும் உதிரி உதிரியா டேஸ்ட்டா நல்லா கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் அப்படியே ரெஸ்ட்ல விடுறேன். அந்த சூட்லயே அது நல்லா சூப்பரா வேகும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் இப்ப திறந்து காட்டுறேன் பாருங்க. எப்படி உதிரி உதிரியா இருக்குது பாருங்க. இதுதான் பெர்ஃபெக்ட்டான பிரியாணிங்க. கரெக்ட்டா குக் ஆகியும் இருக்கும். அதே மாரி உதிரி உதிரியாவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த மாரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி பிரியாணி தாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இதுவரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள சப்போர்ட் பண்ணியிருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இது மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்றதும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.